ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியப்பா, ஸ்தோத்திரம். கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசமானது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆம், இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒரு மனதின் ஆவியை கட்டளையிடும். தடைகளை கர்த்தர் நீக்கி போடும். இந்த இடத்தில் நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, தியானிக்கிற ஒவ்வொரு பகுதிகளை ஆசீர்வதியும். சர்வலோக ராஜாவை நாங்கள் உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிற இந்த நேரத்தை எங்கள் இருதயம் ஒருமுகப்படட்டோப்பா. ஆண்டவருடைய ஆளுகையில் எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு தருகிறோம். எந்த ஒரு தடங்களும் வராதபடி கர்த்தர் காப்பீராக. ஒவ்வொருவரோடும் கர்த்தர் பேசுகிறதும் இடைபடுகிறதுமா இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படட்டும். கடிந்த நாட்கள் எல்லாம் இந்த ஆண்டவரே அப்பா, நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தீரே. இந்த நாளில் கூட அதைவிட சிறப்பாக நீங்கள் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் உணர, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க, உம்முடைய சித்தத்தை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வானமண்டலத்தின் தடைகள், பூமிக்குரிய தடைகள், எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்குவீராக. மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் எங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறதற்காக நன்றி. உம்முடைய ஆளுமையில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியில், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர்,
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் ராஜாவிற்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவருக்கு அப்படியே ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஆண்டவர் மனுஷராகிய நம்மிடத்தில் வேறு என்னத்தை எதிர்பார்க்கிறார்? அவருக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வதை விட நம்மிடத்தில் வேற எதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? அவர் நமக்கு நன்மை இன்னதென்று போதித்திருக்கிறாரே. சத்தியத்தில் நடக்கும்படி நம்மை வழிநடத்துகிற தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடிந்த நாட்களெல்லாம், கடிந்த வாரமெல்லாம் கண்ணின்மணி போல காத்த சர்வ வல்லமை உள்ளவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் நின்று அப்படியே ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், நன்றிகளை ஏறெடுப்போம், துதிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் செய்த நன்மைகளை அப்படியே நினைத்து பாருங்க. அவர்களுக்கு கிருபையாக தந்த ரட்சிப்பு, ஆவிக்குரிய அனுபவங்கள், பரிசுத்த ஜீவியம், அவர் நம்மை தேடி வந்து ரட்சித்த அந்த ரட்சிப்பு, இதுவரை அந்த ரட்சிப்பில் அவர் நிலைநிறுத்தின கிருபை, தாவீது சொன்னபடி கால் சறுக்கும் பொழுதும் கிருபை தாங்கிற்று. அவருடைய கிருபை எத்தனையோ இடங்களில் ஆபத்துகள், சதிநாசம் வேளைகள், பாவத்தின் வல்லமைகள் ஒன்றும் மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய கிருபை நம்மை தாங்கினதற்காய் எல்லாரும் பரலோக தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி, பரிசுத்தமுள்ளவரே நான் உமக்கு ஆராதனை செய்கிறேன்னு சொல்லுவோமா? சிலுவையில் ரத்தம் சிந்தினவரே உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லுவோமா?
மரணத்தை ஜெயித்தவர், இன்றும் ஜீவித்து அரசாளுகிறவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக பரலோகத்தின் தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உன்னும் உணவு உடுக்கும் வஸ்திரம், ஆண்டவர் தங்குவதற்கான வீடு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். கொள்ளை நோய்கள் வந்த நேரத்திலும் மரணத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு பாதுகாத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனைகள் வந்த வேளையிலும் அந்த கடன் நம்மை மூழ்காதபடிக்கு, அந்த கடனில் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் கிருபையாக அதில் தாங்கிட பெலன், தப்பி செல்ல வழியை போக்கையெல்லாம் உண்டு பண்ணுகிறாரே. வியாதிகள் நேரத்தில் நமக்கு தாங்கிட பெலன், தப்பி செல்ல வழியை உண்டாக்குகிறாரே. அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவர் நமக்கு ஆராதிப்பதற்கு தந்த திருச்சபைக்காய், ஊழியருக்காய், ஆண்டவர் நம்மை குடியமர்த்தி இருக்கிற கிராமத்துக்காய் நன்றி சொல்லுவோம். படிக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, வயோதிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், இன்னும் எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். நமக்கு எத்தனையோ எதிரான கிரியைகள் வந்தது, எல்லாம் முறியடித்தாரே, அவரை பாடுவோமா? விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எல்லாரும் சொல்லுங்க. எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். நமக்காய் யுத்தம் செய்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். எத்தனையோ முறைகளில் நமக்காய் யுத்தம் செய்து பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம், நாளெல்லாம் பாதுகாத்தார் பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். யெகோவா மக்காதீஸ் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம். யெகோவா மக்காதீஸ் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் தருகின்றீர் ஸ்தோத்திரம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். விராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம், பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தகப்பனே உமக்கு நன்றி. ஒரு விசேஷித்த ஜெபாவினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த தேசத்துக்காய் கண்ணீரோடு ஜெபிக்க ஆண்டவர் உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொள்கிற எல்லார் மேலும் தேவ மகிமை அபரிதமாய் வானங்கள் திறக்கப்பட்டு பனியை போல இறங்குகிற அந்த தேவனுடைய பனித்துளியின் அபிஷேகம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சிந்தையும் அது ஆளுகை செய்வதாக. தேவனுக்காக வல்லமையாய் வைராக்கியமாய் எழும்ப உம்முடைய ஜனம் வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிற தேவ கிருபை எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. ஸ்தோத்திரம். தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம்.
ஆண்டவரே, நாட்டின் தலைவர்களை ரட்சித்து நாங்கள் சமாதானமான ஜீவனம் பண்ணவர்களை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லா ஊழியங்களை பிளஸ் பண்ணுவோம். ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்துங்க. இந்த நெருக்கடியான பேண்டமிக் காலத்தில் தேவ பாதுகாப்பு அவர்களுக்கு இருப்பதாக. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவன் பாதுகாப்பீராக. தேசத்தில் பரவும் கொள்ளை நோய் ஒன்று கூட ஒருத்தரையும் தொடாதபடி கர்த்தர் வேலி அடைப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக எங்கள் அண்டை மாநிலங்களில் அது பெருகி வருகிறதே, அது மூன்றாவது அலையாக எங்கள் தேசத்தில் மாறாதபடிக்கு தேவன் எங்கள் பாவங்களை எங்கள் தேசத்தின் அக்கிரமங்களையும் மன்னித்து சபைகளை ஆராதிப்பதற்கு நீர் திறந்து தருவீராக. இந்த நாட்களில் இருக்கிற இந்த சூழ்நிலையை தேவனே நீர் மாற்றுவீராக. நடைபெற இருக்கிற பஞ்சாயத்து எலெக்ஷன்ல உங்களுடைய கரம் இறங்கி ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு நல்ல ஆண்டவரே அப்பா கவுன்சிலரை, மெம்பரை, பிரசிடண்ட ஆண்டவர் தேர்ந்து தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவ கிருபை எங்கள் தேசத்தில் இறங்குவதாக. ஆண்டவரே, கொலைகள், கொள்ளைகள், தேசத்தில் நடக்கும் விபத்துகள், ஆண்டவரே பாவத்தை பாலை போல பரிமாற எங்கள் தேசத்தில் திறந்திருக்கிற மதுபான கடைகள், போதை வஸ்துக்களுக்கு எங்கள் ஆண்டவர் தடைகளை கொண்டு வருவீராக. குடும்பங்களில் போராடுகிற பிரிவினைகள், சண்டைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவருடைய பெரிதான சமாதானம். பட்டயத்தை ஆண்டவர் தேசத்தை விட்டு, பட்டயம் உலாவுகிற கிராமங்களை விட்டு அந்த பட்டயங்கள் விலகுவதாக. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் கிராமங்களில் தளிக்கப்படுவதாக. சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுகிற மனிதர்கள் மனம் திரும்பி பவுலை பவுலாய் மாற்றின தேவ வல்லமை அவர்களை தொடுவதாக. கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே, எங்கள் தேசங்களுக்குள்ள தீவிரவாதங்கள் பெருகாதபடி, தீவிரவாதிகளுடைய அச்சுறுத்தல்கள், தீவிரவாதிகளுடைய திட்டங்கள், தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கிற தேசங்களை கர்த்தர் சந்தியும். தீவிரவாதத்தை கர்த்தரே வேரோடு முறித்து போடுவீராக. உம்முடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வட இந்திய மிஷினரி ஊழியங்கள் ஆண்டவரே, இன்னும் சந்திக்கப்படாத 4 லட்சம் கிராமங்கள், இன்னும் சந்திக்கப்படாத இனம், மொழி மக்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் இன்னும் மிஷினரிகளை, ஊழியங்களை தாங்குகிற ஜெபிக்கிற திரள் மக்களை எங்கள் தேசத்தில் எழுப்புங்கப்பா. இந்தியாவின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் மாவட்டத்தின் எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறோம். அக்னிய போடுவீராக. ஜனங்களுக்குள்ள அது பற்றி எரிவதாக. ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் குளிர்ந்து போய் வாழ்வில விசுவாசத்தில் விரத்தியாய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தட்டி எழுப்பப்படுவார்களாக. மறுரூபம் தேசத்தில் உண்டாகட்டும். தேசத்தில் வரும் பயங்கரங்கள், அழிவுகள், பேராபத்துகளுக்கு கர்த்தர் எங்கள் தேசத்தை தப்புவிப்பீராக. எங்கள் தேசத்தில் ஸ்கூல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதே, மாணவர்களுக்கு பாதுகாப்பை தாருங்க ஆண்டவரே. கொள்ளை நோய்கள் பரவாதபடி ஆண்டவரே டீச்சர்ஸ் மாணவர்களை பாதுகாப்பீராக. தேசத்தில் மறுரூபத்தை தாரும். உடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். வல்லமையுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதி. பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த மாதத்திலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் சொல்லுகிறார். எப்படி ஒரு குடும்பத்துக்கு வெட்கம் வரும், ஒரு தனிநபருக்கு வெட்கம் வரும்? அந்த வெட்கத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேதத்தில் எப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்வு வெட்கப்பட்டு போகும், எப்படி இருந்தால் வெட்கப்படாதபடி தேவன் பாதுகாப்பார்? ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறவர் எப்பொழுதும் பயப்படாது என்று சொல்லுகிறவர் தான். அவர் வெட்கப்பட்டு போக விடாத ஒரு தேவன் தான். எப்போது ஒரு மனிதனுக்கு வெட்கம் வரும் என்று வேதம் சொல்லுகிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தகப்பனே, எங்கள் மத்தியில் நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க. உம்முடைய வார்த்தை எல்லாருடைய இருதயத்தையும் திறப்பதாக. லீதியாளின் இருதயத்தை திறந்த வார்த்தை அது அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 30, 60, 100மான பலனை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு வரட்டும். கேட்கிற ஒவ்வொருடைய இருதயங்களிலும் அது உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதுமாய் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடி காக்கிற ஒரு தேவன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை, நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராக இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறது. நாம் பயப்படாதபடிக்கு இருக்கும்படியாகவும் நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படியாகவும் அவ்வளோ பெரிய ஒரு விலைக்கிரயத்தை பரலோகத்தின் தேவன் செய்திருக்கிறார்.
யார் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் சங்கீதம் 129 சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோன் என்றால் சங்கீதம் 2:6 சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 2:6 நம்ம வாசிக்கும் பொழுது சீயோன் என்றால் அது தேவனுடைய ஆலயத்தையும் தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஸ்தலத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. நான் என்னுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய சீயோனின் நிமித்தம், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம், தேவனை ஆராதிக்கிற இடம் என்றெல்லாம் நாம் அதில் பொருள் கொள்ள முடியும். சீயோன் ஆலயத்தை குறிக்கும், இஸ்ரவேலை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். சீயோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆதரிக்கிறார் என்றெல்லாம் பார்க்க முடியும். யார் வெட்கப்படுவார்கள்? ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவருடைய அன்பை, அந்த சீயோனாகிய தேவனுடைய ஆலயத்தை வெறுக்கிறவர்கள், அதை விட்டு தூரமாய் போகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 129:5 நம்ம வாசித்தபடி சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கப்படுவார்கள். யார் தேவனுடைய சர்ச்சை பகைச்சி, ஊழியத்தை பகைச்சி, ஊழியரை பகைச்சி ஆண்டவர் விட்டு தூரமாக விலகி போகிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் யார் வெட்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய நாமத்தின் ஒரு சிறப்பான காரியத்துக்காக அழைத்து அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு ஒரு தலைமத்துவத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி வருகிறார். அப்பொழுது ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து பல காரியங்களை செய்கிறார்கள். அந்த இடத்துல தான் மிரியாம் கொடிய குஷ்டரோகம் உள்ளவளாய் மாறுகிறதை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தின் இந்த 14வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பேசுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தகப்பன் அவன் முகத்து காரி துப்புனதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்க முடிகிறது. ஒரு தேவனுடைய சீயோனை வெறுக்கிறவர்கள், சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் வெட்கப்பட்டு போகணும் என்பதை ஆண்டவர் விரும்பாதவர். ஆனால் இங்கே மீரியாமுக்கு பெரிய வெட்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, ஏன் ஆண்டவர் மோசையோடு மாத்திரம் தானா பேசுவார், எங்களோடு பேச மாட்டாரா? மோசையின் மனைவியின் நிமித்தம் இவங்க பகைத்து பல காரியத்தை பேசி தங்களுக்கு தாங்களை ஆண்டவர் அப்பொழுது தான் அவங்கள கூடாரத்துக்குள்ளே கூப்பிடுகிறார். அங்கே அவங்களை ஆண்டவர் தண்டிக்கிறார் என்று நாம் வேதத்தில் பார்க்க முடியும். நம்ம எல்லாரோடும் கர்த்தர் பேசுவார், ரட்சிக்கப்பட்ட எல்லாரோடும். ஆனால் தேவனால் தலைமைத்துவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சபையின் ஊழியர், சபையின் தலைமை போதகர், இவங்களோடு கர்த்தர் விசேஷமான காரியத்துக்கு அவங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். அவர்களோடு கர்த்தர் விசேஷமான காரியங்களை பேசுவது உண்டு. வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு விரோதமாக முறுமுறுத்து எழும்பின மீரியாமுக்கு வெட்கம் உண்டாயிற்று தக்க கர்த்தர் அங்கே கிரியை செய்ததை பார்க்க முடியும். இப்படி இன்றைக்கு தேசத்தில் பல மனிதர்களுடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய ஆலயத்துக்கு விரோதமாக, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவதாசர்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது பலருடைய வாழ்க்கை வெட்கத்துக்கு ஏதுவாக கர்த்தரே அதை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்க முடியும். ஏன்னா கர்த்தருடைய பிரதிநிதிகள் இந்த உலகத்தில் ஒரு அமெரிக்காவின் பிரஜையை யாராவது செய்தால் கூட, ஏதாவது செய்தால் அவர்களையே அந்த அரசாங்கம் தண்டிக்கக்கூடுமானால், பரலோகத்தின் தேவனுடைய பிரதிநிதிகளுக்கு விரோதமாக முறுமுறுத்து பல காரியத்தை செய்யும் பொழுது தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு வெட்கத்தை அவர்களுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று எரேமியா சொல்லுகிறார். இந்த எரேமியாவை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தேவன் தெரிந்து கொண்டு ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக அவரை ஏற்படுத்துகிறார். அவர் தேவனுடைய வாயாக இருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறார். அங்கே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளத்தனமான காரியங்களை செய்கிறவர்கள் இவரை பல விதத்தில் துன்புறுத்துகிறதை இந்த அதிகாரங்களில் நாம் வாசிக்க முடியும். அந்த பகுதியில் அவர் ஒரு கட்டத்தில் அவரை ரொம்ப துன்பப்படுத்தும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட பார்க்க முடியும். அந்த 9வது வசனத்தில், ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தில் பேசாமல் இருப்பனாக என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருக்கிறது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்கக்கூடாமற் போயிற்றுன்னு சொல்லி அவர் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையினாலே தீர்க்க தரிசனங்களை, எச்சரிப்புகளை அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இடைஞ்சல்களையும் இடையூறுகளையும் தேவனுடைய சீயோனிலிருந்து ஊழியம் செய்த கர்த்தருடைய தாசராகிய எரேமியாவுக்கு விரோதமாக பயங்கரமான சதி ஆலோசனைகளை, பொய்யான தீர்க்க தரிசனங்களை சொன்ன மனிதர்களும் அந்த தேசத்து மக்களும் எழும்பி பல கிரியைகளை அவருக்கு விரோதமாக செய்யும் பொழுது அவர் ஆண்டவரை உணர்கிறார், அறிகிறார். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார். எரேமியாவோடு கர்த்தர் கூட இருந்து அவரை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாதபடி செய்து, அவரை துன்பப்படுத்தினவர்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டானதை அவர் தன் கண்கூடாக பார்த்ததை குறித்து இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்படி தேவனை, சீயோனை பகைக்கிறவர்கள், சபையை பகைக்கிறவர்கள், தேவனுடைய ஊழியர்களை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போனதை குறித்து வேத ஆதாரங்கள் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய வசனம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் சங்கீதம் 97ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், சங்கீதம் 97ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும், இந்த பகுதி சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் அவங்க வெட்கப்பட்டு போவார்கள்? ஜீவனுள்ள தேவனை படைத்தவரை நாம் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அன்று சொல்கிறார், எனக்கு ஒப்புமையாக நீங்கள் யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீங்கள் நமஸ்கரிக்கவோ சேமிக்கவோ வேண்டாம். வானத்தின் கீழே, பூமிக்கு கீழே, தண்ணீரின் ஆழங்களில் ஏதாயினும் ஒரு மிருகத்தையோ பறவையோ மனிதனையோ ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் என்னை வணங்க வேண்டாம். அப்படி வணங்குகிறவர்களை நான் 3-4 தலைமுறைக்கு அது அவர்களுக்கு சாபமாக இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த ஜனங்களும் அறியாதவர்களும் இன்னைக்கு இதை அதிகமாக செய்து வருகிறதை பார்க்க முடியும். அதனால தான் சங்கீதம் 97:7 ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவருக்கும் ஒரு வெட்கம் வரும்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா இன்றைக்கு அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஒரு நாள் ஜீவனில் ஆண்டவருக்கு முன்னே நிற்கும் பொழுது வெட்கப்படுவாங்க. இந்த பூமியிலும் பல வெட்கங்களை அவர்கள் அடைகிறதை நாம் பார்க்க முடியும். ஏசாயா 30ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 ஆகிய வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், என் வார்த்தை கேளாமல், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம பார்வோனின் பலத்தில் பலக்கவும் எகிப்தில் நிழலில் ஒதுங்கவும் வேண்டும் என்று சொல்லி எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய ஒரு பலம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராமல் தேவனை விட்டு பின்வாங்கி போய் தேவன் அல்லாத ஒரு இடங்களை நம்பி தேவனை பகைத்து பின்வாங்கி போகிற மனிதர்களை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வாக்கை கேளாமலும் பார்வோனின் பலத்தில் பலக்கவும் எகிப்தில் நிழலில் ஒதுங்கும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டம் உள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் 3வது வசனம் சொல்லுகிறது, பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் உங்களுக்கு லட்சியமாகவும் இருக்கும். இந்த தேசத்தில் அவங்க நம்புகிற பார்வோனை போன்ற ஒரு காரியத்தை நம்பி எகிப்து அந்த நிழல் எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி
இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்துட்டு இருந்தாங்க. பகுதி வழியில் வரும்பொழுது அவங்களுடைய இருதயம் எகிப்துக்கு திரும்பி போனது. இன்றைக்கு அநேகருடைய இருதயம் சபைக்குள்ளே இருந்தாலும் பழைய காரியங்களுக்கு நேராக, பாவத்துக்கு நேராக அவங்க விட்டு வந்த அந்த அந்த கேவலமான அந்த காரியங்களுக்கு நேராக நாய்கள் எப்படி ஒரு காரியத்தை நக்கி கீழே கக்கி இது வேண்டாம் நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அது கக்கினதை தின்கிறது போல் ஆயிற்றுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அந்த காரியத்துக்கு நேராக தங்களை திருப்புகிறவர்களுக்கெல்லாம் வெட்கம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலம் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு, எகிப்து தேசத்தின் நிழல் எங்களுக்கு நல்ல அடைக்கலம். இந்த தேசத்திலிருந்து தானே ஆண்டவர் கானானுக்கு அவங்களை பயணித்து அழைத்து வந்தார். இன்றைக்கும் சபை அங்கிருந்து தானே ஊழையிடுகிற ஸ்தலத்திலிருந்தும் பாழான ஸ்தலத்திலிருந்தும் பரலோகமாகிய நித்தியத்துக்கு நடத்தி வருகிற ஆண்டவர் இன்றைக்கும் எனக்கு அந்த பார்வோன் தான் எனக்கு அது அடைக்கலமாக இருக்க போகிறது, எகிப்தின் நிழல் தான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் ஒதுங்கவும் அந்த பலத்தில் பலக்கமும் போகிற ஒவ்வொரு மனிதர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழல் உங்களுக்கு லெச்சையாகவும் மாறும். ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல. இப்படி தேவ ஜனம் தெய்வத்தை மறந்து போகும் பொழுது வெட்கத்தையும் லட்சையும் தேவன் குடும்பங்களுக்குள் அனுப்புகிறதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் நிறைய காரியங்களை குறித்து ஆண்டவர் தெளிவாக அவர் எச்சரிக்கிறதை பார்க்க முடியும். யாரெல்லாம் வெட்கப்படுவார்கள்? ஏசாயா 42 அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த பகுதி சொல்லுகிறது யாருக்கு வெட்கத்தை ஆண்டவர் அனுப்புவார் என்று. சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி மார்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார். யாருக்கு ஆண்டவர் வெட்கத்தை கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதிரி யாரெல்லாம் இன்னைக்கு சொல்லி அதை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்களுக்கு வெட்கம் வரும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்கள் மேலே அநேக குடும்பங்களில் இன்னைக்கு வெட்கம் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். யாருக்கு வெட்கம் வரும் என்று. திருடன் அகப்படும் பொழுது, திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே ஆண்டவரை அறிந்து கொண்ட வம்சத்தார், இஸ்ரவேல் வம்சத்தார் வெட்கப்பட்டு போவார்கள். அவங்க ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனம் கட்டையை பார்த்து தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவர்களும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த ஜனம் நிறைய பேர் பின்மாற்ற ஆவி அடைகிறார்கள். பின்மாற்றம் அடைந்து பார்வோனையும் எகிப்தின் நிழலையும் நோக்கி ஓடுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு திருடன் எப்படி அவன் திருடும் பொழுது அகப்படும் பொழுது அவனுக்கு வெட்கம் வருமோ அப்படியே இஸ்ரவேல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனத்துக்கு வெட்கம் வருமா. எப்போ தெரியுமா? அவங்க குறிகாரர்களை நாடி, ஜோசியக்காரர்களை நாடி, தேவனை விட்டு அவங்க முன்னாடி வந்த வழிகளை பின்பற்றி அவைகளை தேடி போகும் பொழுது, சில சொல்லுவாங்கல்ல, பெத்தப்பனை விட்டுட்டு சித்தப்பனை கூப்பிடுகிறேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் இந்த காரியத்தை செய்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவர்களுக்கு பயங்கரமான வெட்கம் வரணும்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்றைய தலைமுறை இப்படித்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மகிமையாக செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் மகத்துவமானவைகள். ஆனால் இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் தேவனை விட்டு பின்வாங்கி போகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தேசத்தில் ஒரு பெரிய வெட்கத்தை ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சீயோனை பகைக்கிற அநேகருடைய வாழ்க்கை வெட்கமாக போகிறதை பார்க்க முடியும். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, காரியத்தை கேட்கும் முன்ன உத்தரவு சொல்லுகிற ஒரு மனுஷனுடைய காரியம் வெட்கமாக மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. காரியத்தை ஆண்டவர் ஒரு மனிதன் சொல்லும் முன்ன அதை கேட்டு புரிந்து கொள்ளாமல் பேசுகிற ஒரு காரியம் மனிதனுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். இன்றைக்கு இப்படி நிறைய காரியத்தில் மனிதனுடைய வாழ்வில் வெட்கத்தை கொண்டு வருகிறது.
தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவமான வாழ்க்கை அவனுக்கு வெட்கத்தை கொண்டு வரும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால். யோசேப்பு சொல்லுவார் இல்லையா, நான் எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்வேன்? வாலிப வயதில் பாவம் செய்யாதபடிக்கு இருக்கணும்னா அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். நம்ம ஏன் வெட்கத்துக்குரியவர்கள் ஆகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வெட்கத்துக்கு நேராக தள்ளும். அது எந்த பெரிய என்ன பாவமானாலும் தேவனுடைய வார்த்தையை மீறுவது, சத்தியத்தை மீறுவது, தேவனை அலட்சியப்படுத்துவது, இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் அது வெட்கத்தை கொண்டு வருகிற பாவமாக இருக்கிறது. உபதியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சகோதரனை விரோதமாக பகைத்து வாழுகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் அது வெட்கத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை விதமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் வெட்கம் வரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை அறிந்து பின்வாங்கி போகும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு தூரமாய் போகும் பொழுது, இப்படி மனிதருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர்களுக்கு வெட்கமாக மாறுகிறதை பார்க்க முடிகிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்பதற்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நாம் பயப்படாமல் இருக்கும்படி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்மை பயப்பட அவர் விடமாட்டார், நம்மை வெட்கப்படுத்த விடமாட்டார். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கத்தை ஆண்டவர் அனுப்புவார். நம் சமுதாயத்தில் ஏன் வெட்கப்பட்டு தலை குனிந்து போகிறோம்? இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல காரியங்கள் மனித குலத்தை அது வெட்கத்துக்கும் லட்சைக்கும் அது அவமானத்துக்கும் அது கொண்டு செல்லுகிறது. கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை வெட்கப்படுத்த விடாமல் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிருபையே நம்மை என்றென்றைக்கும் பாதுகாக்கிற ஒரு வல்லமை கொண்டதாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடும் அவர் பராக்கிரமசாலியாக இருக்கிறவர். அவர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். எப்போ அவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகும்படியான ஒரு காரியத்தை செய்கிறோமோ அப்போது நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் ஆண்டவர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவ ஜனத்துக்கு வெட்கம் உண்மையாகவே தேவனோடு நெருங்கி வாழும் பொழுது வந்தால் அதை தேவன் ஆசீர்வாதமாக மகிமையாக மாற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகத்துக்கு நம்ம வருவோம் என்றால் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 22:5 சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். கர்த்தரோ பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன் வெட்கம் வருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய காரியத்தை பார்த்தோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாம் ஊரென்கிற கல்தேயர் தேசத்தில் அப்பா தேராக சிலையை செய்து விற்கிற ஒரு குடும்பத்திலிருந்து தேவன் அவரை அழைக்கிறார். நீ வாப்பா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன் மூலம் நான் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன். அவர் ஆண்டவர் ஒன்றும் இல்லாத ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாம் அப்பா அம்மா ஊரை விட்டு ஆண்டவர் காண்பித்த தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போனார். அந்த ஆபிரகாமோடு ஆண்டவர் மாத்திரம்தான் இருந்தார். அவருக்கு விரோதமாக ராஜாக்கள் எழும்பினார்கள், மனிதர்கள் பொறாமை கொண்டு எழும்பினார்கள். எவ்வளவோ காரியத்தை அவர் சந்தித்தார். அவருடைய மனைவிக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது, பல போராட்டங்கள், அவருடைய குடும்பத்தில் பல நிகழ்வுகள் வந்தது. ஆனால்
வேதம் சொல்லுகிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். இன்னைக்கு ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற தேவஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாம் ஆண்டவரை இப்படி தான் நம்பி வந்தார். ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார், அவர் அழைத்தார். அழைத்ததை அவர் முன்குறித்தவர்களை தான் அழைச்சிருக்கிறார். அவர் அழைத்தவர்களை அவர் நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கினவர்களை அவர் நிலைநிறுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் பிதாக்கள் அவரிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை ஆண்டவர் விடுவித்தீர். இன்றைக்கு நீங்கள் பல பிரச்சனையில் இருக்கலாம். ஆண்டவர் நம்பி வந்திருக்கிற உங்களை அவர் விடுவிப்பார். அவர் விடுவித்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அபிமெலேக்கு ராஜா எல்லாம் அவங்களுக்கு விரோதமாக எவ்வளவோ காரியங்களை செய்தாங்க. அவங்களுடைய துறவுகளை மூடி போட்டாங்க. அவங்களுடைய வேலைக்காரங்களை எல்லாம் அப்படியே பிடித்து கொண்டு தூரமாக போனாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவங்க கூட இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெட்கம் வராமல் காத்தார். அந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆண்டவரை நம்பி நிற்கும் பொழுது, நம்முடைய பிதாக்கள் நம்பினவர்களை வெட்கப்படுத்தாத ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் வெட்கத்துக்கு உட்படாதபடிக்கு அவர் பாதுகாப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சங்கீதம் 34 அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 34:5 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காணாப்பாடமான வசனம் அல்லவா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தாங்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்படவில்லை. அவருடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசமாய் மாற்றினார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசமாக அவர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. ஆண்டவரை நம்புகிற உத்தமமாய் நடக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று முன்ன உள்ள வசனம் சொல்லுகிறது. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனிதன், தேவனை ரைச்சுவஸ் மேனா பின்பற்றுகிற ஒரு மனிதன், ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகிறார், அவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவார்கள். இந்த கொரோனா காலம் பல குடும்பங்களில் பஞ்சங்கள் இருக்கலாம், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், பல வேலைகள் இன்னைக்கு தொழில் காரியங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நம்பின ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அவங்க குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதே ஆண்டவர் இந்த பகுதியில் சொல்லுகிறார், உத்தமமாய் நடக்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்கள், பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், ஆண்டவர் நம்மை பஞ்சகாலத்தில் கூட அவர் திருப்தி ஆக்குவார். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆண்டவர் கூட இருந்து அவர் நடத்துகிற விதத்தை நாம் நல்லா உணர முடியும், நாம் பார்க்க முடியும். தேவன் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனை நீங்களும் நானும் அறிந்து அவரை பின்பற்றுகிறோம். ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தவே விட மாட்டார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் இருக்கிறது. அவருடைய ஜனம், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் பேசுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர் வெட்கப்படுத்த விடமாட்டார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யாரெல்லாம் வெட்கப்படுவாங்க? பார்வோனுடைய பலத்தில் பலக்கிறவங்க, எகிப்தின் நிழலில் ஒதுங்குறவங்க, இந்த உலகத்தில் தேவன் பிரியலாத அந்த ஆராதனை முறைமைகளில் போகிறவங்க, அதை நம்பி ஆண்டவருக்கு வழியில் வந்துட்டு மறுபடியும் அந்த வழி தான் நல்லா இருக்குன்னு போகிறவங்க, சியோன் சபையை, ஆலயத்தை, தேவனுடைய ஊழியக்காரரை
பகைக்கிறவங்க எல்லாம் வெட்கப்படுவாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். பாவத்தில் வாழுகிற ஒரு மனுஷன் வெட்கப்படுவாங்கன்னு தானியேல் வசனம் சொல்லுகிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வெட்கத்தை கொண்டு வரும். ஆனால் ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைச்சிருக்கிற குடும்பம், மனிதன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறத பாருங்க, என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவே மாட்டார். செப்பனியாவின் புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது பாருங்க, ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவர் கடைசி பகுதியில் சொல்லுகிறார் பாருங்க, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நுண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாகும்படி செய்வேன். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், எங்கெல்லாம் உங்கள் ஊரில், கிராமத்தில், சொந்தத்தில், உற்றார் உறவினரில், ஊழியத்துக்கு போன பகுதியில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைன்னு அறிஞ்சதுனால உங்களை வெட்கப்படுத்தினாங்களோ, உங்களை பல விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கம் வந்துச்சோ, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரான் தெரியுமா? அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், எந்த தேசத்திலெல்லாம் என் ஜனம் வெட்கப்பட்டாங்களோ அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாகும்படி செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக செய்வாராம். உங்களை எங்கெல்லாம் யாரெல்லாம் வெட்கப்படுத்தினாங்க, எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ, ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தின எல்லா இடத்திலும் ஆண்டவர் அப்படியே உங்கள் தலையை உயர்த்துவார். யாரெல்லாம் உங்களை சிறுமைப்படுத்தும்படி சாத்தானால் பயன்படுத்தப்பட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் பல பிரச்சனைகள் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே ஆண்டவருடைய வாக்கு மாறாதவர். நாம் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டு பண்ணுவார். ஊழியத்தின் பாதையில் கிராமங்களில் போகும்பொழுது ஆண்டவர் அறியாத மக்கள் எவ்வளோ காரியங்களை செய்கிறாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் வெட்கம் லட்சியம் அடைகிறத நம்ம பார்க்க முடிகிறது அல்லவா? மெய்யான தெய்வத்தை எதிர்த்து யாரால் தெய்வ சக்தியை எதிர்த்து நிற்க முடியும்? அவரை தடுத்து நீங்கள் இங்கே வராதிங்க, கிரியை செய்யாதீங்கன்னு யார் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? இன்றைக்கு சொல்லுகிற அநேக குடும்பங்கள் வெட்கப்பட்டு போகிறதே. அவங்க குடும்பங்களில் எனக்கு தெரிந்த சிறு வயதிலிருந்து நிறைய ஆண்டவருடைய விரோதமாக எழும்பின பல கட்சி தலைவர்கள், பல மனிதர்களை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வின் கோரம். பலர் அந்த முடிவுகளை பார்க்கும் பொழுது சொல்கிறாங்க, இந்த மனுஷன் இவ்வளவு ஆலயத்தை இடித்தானே, ஊழியர்களை துன்புறுத்தினானே, ஜெயிலுக்கு இழுத்தானே, கோர்ட்டு கேஸ்ன்னு அவங்களை அலைய வச்சானே, உன் பிள்ளைக்கு நடக்கிற சம்பவம், குடும்பத்தில் நடக்கிற காரியம் இன்னைக்கு அவனுக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறதே. ஆம், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். இதோ அக்காலத்தில் உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர்களை தண்டிக்க கூடாது, அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள வரணும்னு சொல்லி நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் அதை வேதத்தில் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகளோ பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அடைக்கலமான பாதுகாப்பை தேவன் வைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த பரிசுத்த ஆவியின் அந்த வல்லமை நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த வல்லமையை பெற்றிருக்கிற நீங்கள் உங்கள் பகுதியில், உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். தேவனை விட்டு பின்வாங்கி போனால் நமக்கு வெட்கம் வரும். தேவனுக்கு பிரியம் இல்லாத விக்கிரக ஆராதனையை பின்பற்றி போனால் நமக்கு வெட்கம் வரும். தேவனுடைய ஆலயத்தை பகத்து ஆலயத்துக்கு போகாமல் ஆலயத்துக்கு விரோதமாக சீயோனுக்கு விரோதமான கிரியை செய்தால் வெட்கம் வரும். ஊழியருக்கு விரோதமான செயல்களை செய்தால் வெட்கம் வரும். பாவத்தோடு வாழ்ந்தால் வெட்கம் வரும்.
ஆனால் தேவனை நம்பி அவரால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை பெற்றிருக்கிற தேவ ஜனமே, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். எரேமியா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுகிறத பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை 11வது வசனம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களோ அவங்க ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவங்க வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை விசுவாசிக்கிற யாரானாலும் அவங்க வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் இன்னைக்கு குடும்பமாக விசுவாசிச்சிருக்கிறீங்களா? ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறீங்களா? ஊர் உங்களை வெட்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா? உறவு வெட்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா? உங்கள் சூழ்நிலை உங்களை வெட்கப்படுத்துகிற மாதிரி இருக்கா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்ல. கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, யூதனானாலும் கிரேக்கனானாலும் வித்தியாசம் இல்லை, எல்லாரும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அது வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன், இந்த மொழி பேசுகிறவன் அந்த மொழி பேசுகிறவன், இந்த ஜாதியான் அந்த ஜாதியான், இந்த கலரில் இருக்கிறவன் அந்த கலரில் இருக்கிறவன், படித்தவன் படிக்காதவன், இந்த வித்தியாசமே ஆண்டவர்கிட்ட கிடையாது. யாரானாலும் ஆண்டவர்கிட்ட வந்தா அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்ல. அவன் யூதனாக இருக்கலாம், கிரேக்கனாக இருக்கலாம், வித்தியாசமே ஆண்டவர் பார்க்க மாட்டார். யாரானாலும் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யத்தை சம்பன்னராய் கொடுக்கிறவரும் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நம்மை ஆண்டவர் வெட்கப்படுத்தாதபடி அவர் பாதுகாக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வெட்கப்படுத்தாதபடி நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை அவர் நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மார்க் 8ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து 38வது வசனம், மார்க்கு 8:38. லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 9:29. பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறவன் எவனோ அவனை குறித்து நானும் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களுக்கு முன்பாக வெட்கப்படுவேன். தேவனுடைய நாமத்தை குறித்து, தேவனை குறித்து வெட்கப்படுகிற ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த மனுஷரை குறித்து, ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து வெட்கப்படுகிறவனை குறித்து ஆண்டவர் வெட்கப்படுவேன். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து வெட்கப்படாமல் தைரியமாக இயேசுவை பற்றி சொல்லுகிற ஒரு மனுஷனை ஆண்டவர் அங்கே அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு முன்பதாகவும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு முன்பதாகவும் அவர்கள் ஆண்டவர் அறிக்கை பண்ணுவாராம். இவங்க என் நாமத்தினால என் வார்த்தைகளை தெளிவாக மற்றவங்களுக்கு சொன்னவங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆதலால் இந்த வசனம் சொல்லுகிறது, விபச்சாரம் பாவம் உள்ள இந்த சந்ததி என்னை குறித்து, என் வார்த்தையை குறித்து எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது வெட்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ யார் வெட்கப்படுவாங்க? தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து யார் வெட்கப்படுகிறாங்களோ அவங்கள குறித்து ஆண்டவர் வெட்கப்பட செய்வார் என்று இந்த 2 வசனங்களும் அந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் தேவனுடைய கரத்தில் ஒரு வல்லமை உள்ள கருவியாக இருக்க தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன். நாம் வெட்கப்பட்டு போக அவர் விடமாட்டார். யார் வெட்கப்பட்டு போவாங்கன்னு எல்லாம் பார்த்தோம், யார் வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னு பார்த்தோம். நிச்சயமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல பகுதிகளிலும் கீர்த்தியையும் புகழ்ச்சியை நான் உண்டாக்குவேன். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது. ஆண்டவரை நம்பின பிள்ளைகளாகிய நீங்கள் இன்னைக்கு வெட்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் வெட்கப்பட்ட எல்லா இடத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு கீர்த்தியை புகழ்ச்சியை அவர் கொண்டு வருவார். வேதம் சொல்லுகிறது, யார் வெட்கப்படுவாங்க யார் வெட்கப்பட மாட்டாங்க என்றதை குறித்து ஆண்டவர் வசனத்திலிருந்து பேசினார்.
நிச்சயமாகவே இந்த நாள் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எல்லாரும் அப்படியே ஜெபம் செய்வோமா? கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீ பயப்படாதே, நீ வெக்கப்பட்டு போவதில்லைன்னு ஏசாயா 84 சொன்ன ஆண்டவர். யாருக்கு வெக்கம் வரணும்னு ஆண்டவர் சொன்னார். தேவனை பகைக்கிறவங்க, மறக்கிறவங்க, தேவனுடைய ஆலயமாகிய சீயோனை பகைக்கிறவங்க, அதற்கு அதில் வராமல் ஆலயத்தை விட்டு ரொம்ப நாள் கட்டடிச்சு உலகத்துக்கு நேராக போகிறவங்க எல்லாம் வெக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய ஊழியருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறவங்க வெக்கப்படுவாங்க. ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது அல்லவா? ரட்சிக்கப்பட்ட என்னோடு பேசுகிறார், என்னை பயன்படுத்துகிறார். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்ச ஒரு உன்னதமான பொறுப்புக்காக தேவன் செதுக்கி உடைத்து உருவாக்கி அந்த பகுதியில் நிறுத்தியிருக்கிற ஒரு தேவ மனிதன் மோசேக்கு விரோதமாக எல்லாரும் பேசுகிற மாதிரி நம்ம சகோதரன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. குஷ்டரோகம் அவங்க மேலே வந்தது. அதனால மிரியாம் 7 நாள் வெட்கம் அனுபவித்தாள். பாளையத்துக்கு புறம்பாக தள்ளப்பட்டாள். வேதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தகப்பனுடைய முகத்தை ஒரு ஆள் காரி உமிழ்ந்தா உனக்கு வெட்கம் வர வேண்டாமா? ஆவிக்குரிய தகப்பனுக்கு விரோதமா காரி உமிழ்கிற காரியத்தை திருச்சபையிலிருந்து செய்தா அது உங்களுக்கு வெட்கத்தை உண்டாக்கும். ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவருடைய கிரியை வெளிப்படும். ஆண்டவர்கிட்ட மனம் பந்தி ஒப்பு கொடுங்க. இந்த உலகத்தில் மனிதனாக உருவாக்கி தேவன் என்று ஆராதித்தா அது வெட்கத்தை கொண்டு வரும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், எனக்கு ஒப்புமையாக யாதொரு உருவத்தையோ சொரூபத்தையோ ஏதோ ஒன்று வடிவத்திலும் நீர் என்னை வணங்க வேண்டாம், அது உனக்கு வெட்கத்தையும் இலச்சையும் கொண்டு வரும். இன்றைக்கு எகிப்திலிருந்து வந்த மக்கள், பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து வந்த மக்கள், எகிப்தின் நிழலில் ஒதுங்கலாம் என்றும் பார்வோனின் பலத்தில் பலக்கலாம் என்றும் மறுபடியும் அங்கு போகிற முரட்டாட்டம் உள்ள ஜனம் என்று ஆண்டு சொல்லி சொல்கிறார். அவர்களுக்கு வெட்கமும் லட்சியம் உண்டாகும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை மறுபடியும் பார்வோனுடையத்தில் போனதும், எகிப்தின் நிழல் எங்களுக்கு அன்னைக்கு நல்ல நிழல் கொடுத்துச்சு, இந்த நிழல் எங்களுக்கு கொஞ்சம் சூடடிக்கிற மாதிரி இருக்குன்னு இந்த தேவனுடைய நம்பிக்கையை விட்டு எகிப்தில் போன நேருடைய வாழ்க்கை வெட்கமாக இன்னைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் ஓடிவாங்க. கர்த்தருடைய கிருபையின் கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. கிருபையுள்ள தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென்ஸ். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் வெட்கப்படுத்தவே இல்லை. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கிற யூதனானாலும் கிரேக்கனானாலும் அடிமையானால் ஆண்டவருக்கு வித்தியாசமே இல்லை. எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த பரிசுத்த ஆவியின் நம்பிக்கை வைத்து அந்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன் வெட்கப்பட்டு போக மாட்டான். அந்த நம்பிக்கை அவனை வெட்கப்படுத்தாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து யார் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து ஒரு நாள் கர்த்தர் வெட்கப்படுவார். நம்மை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நஷ்டங்கள் வந்தாலும் இழப்புகள் நேர்ந்தாலும் நிந்தைகள் சூழ்ந்தாலும் இழந்ததை திரும்பவும் தருவேன் நான், இழந்ததை திரும்பவும் தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
குடும்பமே இகழ்ந்தாலும் உறவுகள் பழித்தாலும் உலகமே எதிர்த்தாலும் உன்னோடு என்றுமே இருப்பேன் நான், உன்னோடு என்றுமே இருப்பேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, உமது பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் காக்கிற தேவன். உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல பகுதிகளிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிற அன்புக்காக நன்றி. அந்த விசேஷித்த அபிஷேகம் உங்களுக்குள் இறங்குகிறது. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்களை உயர்த்தும். நான் பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்கள் முகத்தை பிரகாசமாக்கினவர், அவருடைய தலைகளை நிமிரச் செய்தவர்கள், அவர்களை அழைத்து கொண்டு வந்தவர் அவர்தாமே. அவர்களுடைய ஊரென்கிற கல்லேர் தேசத்தில் அழைத்து வந்தார். அவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடவில்லை. வெட்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்க குடும்பத்தில் மாற்றத்தை கொண்டு வருவார். எதெல்லாம் வெட்கம் கொண்டு வரும் ஆண்டவர் எச்சரித்தாரோ அதுல ஏதாவது காரியங்களை நீங்க இருந்தா அதை விட்டு மனம் திரும்பினா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் தருவார். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எங்களுடைய வெட்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும்படி மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரை. அற்புதம் நடக்கட்டும், வியாதிகள் மாறட்டும், கட்டுகள் உடையட்டும், கண்ணீர் நீங்கட்டும், கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறட்டும். மந்திரங்களும் வெள்ளி சூனியங்களும் யாகங்களும் ஏவல்களும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வாய்க்காதே போகட்டும். நினையாத வேளையில கணவன் மனைவிக்குள்ள சண்டையை உருவாக்குகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். பிள்ளைகளை கீழ்ப்படியா பண்ணாமல் ஆண்டவரை முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த வல்லமைகளை கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தத்தை வீடுகளின் நிலைக்காலில் தழித்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள் மீது இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். கையிட்டு செய்யும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னென்ன வியாதி பிடிகளோடு இப்பொழுது உம்முடைய ஜனம் ஆண்டவரே, இந்த வியாதி என்னை ஆண்டவரே வெட்கப்படுத்துவீரோ, ஆண்டவரே எனக்கு இதுல பயம் வருகிறது என்று கூப்பிடுகிற பிள்ளைகள், கடன் பிரச்சனையில பயம் வருகிறது வெட்கப்பட்டு போவேனே என்று கூப்பிடுகிற பிள்ளைகள், இப்பொழுது அவருடைய பிரச்சனைகளில் ஆண்டவருடைய அற்புதம் செய்யும் வல்லமை என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான நன்மைகள் வருவதாக. ஆண்டவரே, சாபங்கள் நீங்கி ஆசீர்வாதங்கள் வருவதாக, தடைகள் நீங்குவதாக. கர்த்தர் கிரியை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். இந்த கொடிய வியாதிகள் யாரையும் தாக்காதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இரவில் உண்டாகும் பயங்கரங்கள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் உடைய பிள்ளைகளை தொடாதபடி காப்பீராக. ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலையில் உடைய பிள்ளைகள் கட்டி எழுப்பப்படட்ட ஆசீர்வதியும். ஸ்தோத்திரம். நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மற்ற மக்களுக்கு பிரசங்கிப்பதற்கு, அவர்கள் வீடுகளில் இருந்தும் யூடியூப்பில் இதை பார்ப்பதற்கும் காரணமான ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு உதவி செய்த இந்த ப்ரோக்ராமுக்கு ஆண்டவரே பண சப்போர்ட் செய்கிற அருமையான ஸ்பான்சர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்குவதாக. அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும் என்று எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மகிமை டிவி ஆசீர்வதியும். உம்முடைய மகன் அவருடைய குடும்பம் முழுமையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கீபோர்டு போட்ட தம்பி அவருடைய ஃபேமிலி முழுமையிலும் தேவ அன்பு பெருகட்டும். 1000 லட்சங்களுக்கு பயன்படுத்தும். பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்த எல்லா புகழ் துதிகனும் உமக்கே. எங்கள் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.